ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய இந்த தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7ல் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா யூனிட் 7 வந்து பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சரியானது எது? பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சரியானது எது? ஸோ இரண்டு வீடு, தேன்மழை, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இதில் வந்து பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சரியானது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள். அப்போ தேன்மலை அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாருடைய இதழ். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அருள் நேரிய அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? அருள் நேரிய அறிவே தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர். தேர்ட் கொஸ்டின், கூற்று பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்கோம். கூற்று 1, நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். கூற்று 2, நாலடியார் 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. ஸோ கூற்று 1 பாருங்கள், நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் தான். ஓகேங்களா? ஸோ கூற்று 2 வந்து நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஃபோர்த் கொஸ்டின், இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பெரியார். ஃபிஃப்த் கொஸ்டின், பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வே ராமலிங்கனார். சிக்ஸ்த் கொஸ்டின், இன்ப தமிழ் கல்வி பாடலில் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? இன்பத்தமிழ் கல்வி பாடலில் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மயில். செவன்த் கொஸ்டின், உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடலை இயற்றியவர் யார்? உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கடியலூர் உரித்திர கண்ணனார். எய்த் கொஸ்டின், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்ற திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்ற திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஔவையார். நைன்த் கொஸ்டின், மாதியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பழமொழி 400. 10th கொஸ்டின், குன்றங்குடி அடிகளார் எழுதிய நூல்களில் சரியானவை எது? குன்றங்குடி அடிகளார் எழுதிய நூல்களில் சரியானது எது? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள். ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்துமே வந்து சரிதான். இது எல்லாமே குன்றங்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் ஆகும். 11th கொஸ்டின், மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, காயிதே மில்லத். 12வது கொஸ்டின், அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். 13வது கொஸ்டின், மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது?
மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருக்குறள். 14வது கொஸ்டின், இன்பம் பொழிகிற வானொலியா எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர். 15வது கொஸ்டின், நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் வரும் நாள் என்ற சொல் எதனை குறிக்கிறது? நாள் என்ற சொல் எதனை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, நாள்னா நாலடியார். 16வது கொஸ்டின், நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கி.வா. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கி.வா. ஜெகநாதன் தொகுத்துள்ளார். சரியான விடை ஆப்ஷன் ஏ, மலையருவி என்னும் நூலில் தொகுத்துள்ளார். 17வது கொஸ்டின், ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது? ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, திருக்குறள். 18வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ இங்கே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர் ஆவார். உருத்திரங்கண்ணனார் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே சரியான கூற்று தான். 19வது கொஸ்டின், கூற்று 1, கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று 1ம் சரி, 2ம் சரி. 20வது கொஸ்டின், நாலடியாருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் சரியானது எது? நாலடியாருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் சரியானது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1, 3, நாலடி 400ம் வேளாண் வேதமும். 21வது கொஸ்டின், திருவள்ளுவரை அழைக்கும் சிறப்பு பெயர்களில் சரியானவை எது? திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்களில் சரியானது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்துமே சரிதான். திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். 22வது கொஸ்டின், தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர். 23வது கொஸ்டின், நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? சரியான விடை ஆப்ஷன் சி, 400. 24வது கொஸ்டின், கடியலூர் உருத்திர கண்ணனார் 10 பாட்டில் இயற்றிய நூல்களில் சரியானது எது? கடியலூர் உருத்திர கண்ணனார் 10 பாட்டில் இயற்றிய நூல்களில் சரியானவை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும். 25வது கொஸ்டின், முன்றுடை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? முன்றுடை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 4ஆம் நூற்றாண்டு. 26வது கொஸ்டின், ஓடை எல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கிடி ஏலேலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கி.வா. ஜெகநாதன். 27வது கொஸ்டின், காவடி சிந்தை பாடியவர் யார்? காவடி சிந்தை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். 28வது கொஸ்டின், எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி என்று தன் பாடலில் பாடியவர் யார்? எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி என்று தன் பாடலில் பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, வே. ராமலிங்கனார். 29வது கொஸ்டின், பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது? பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பிசிராந்தையார் நூல். 30வது கொஸ்டின், காயல் பட்டணத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார்?
காயல் பட்டணத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார்? சரியான விடை ஆப்ஷன் சி 250 ஆண்டுகளுக்கு முன். 31வது கொஸ்டின் பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 400. 32வது கொஸ்டின் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே டேஸ் எனப்படும். சரியான விடை ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல். 33வது கொஸ்டின் தேசிக விநாயகனார் பிறந்த இடம் எது? தேசிக விநாயகனார் பிறந்த இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நாஞ்சில் நாடு. 34வது கொஸ்டின் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். 35வது கொஸ்டின் நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மைகளில் சரியானவை எது? நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மைகளில் சரியானவை எது? சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதாவது தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் அறிஞர் ஆவார், அவர் ஒரு கவிஞர் ஆவார், விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். 36வது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கூற்று 2 பாருங்க கண்ணதாசனின் காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா தான். கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் கிடையாது, கவியரசு. 37வது கொஸ்டின் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி காகிதம் இல்லத். 38வது கொஸ்டின் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி டி.கே. சிதம்பரநாதர். 39வது கொஸ்டின் சீவைக்குண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? சீவைக்குண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பொய்கையார். 40வது கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சரியானது எது? பாரதிதாசனுடைய நூல்களில் சரியானது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, மலைக்கல்லன், இசையமது. ஸோ இதில் சரியான நூல் எது? சரியான நூல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமது. இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள். ஸோ மலைக்கல்லன் இது பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய நூல். 41வது கொஸ்டின் நம்மாழ்வார் பிறந்த இடமான திருக்குறள் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி. 42வது கொஸ்டின் பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முன்றுடை அரையனார். 43வது கொஸ்டின் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர். சரியான விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். 44வது கொஸ்டின் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். 45வது கொஸ்டின் உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் என்று தம் பாடல் மூலம் கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர். 46வது கொஸ்டின் முன்றுடை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? முன்றுடை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி முன்றுடை அரையனார் சைவ சமயத்தை சேர்ந்தவர். 47வது கொஸ்டின் பழமொழி 400 டேஸ் நூல்களுள் ஒன்று. பழமொழி 400 டேஸ் நூல்களுள் ஒன்று. சரியான விடை ஆப்ஷன் டி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று.
48வது கொஸ்டின் கூற்று 1, திருவள்ளுவர் மாதனும் வங்கி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கூற்று 2, திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், மொழியால் என்ற 4 பகுப்புகளை கொண்டது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1, திருவள்ளுவர் மாதனும் வங்கி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ திருவள்ளுவருக்கு மாதனும் வங்கி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. திருக்குறள் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்டது. 49, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். 50வது கொஸ்டின், டிகேசி என அழைக்கப்படுபவர் யார்? டிகேசி என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, டிகே சிதம்பரநாதர். 51வது கொஸ்டின், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறி என்பது யாருடைய வாழும் நெறி? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறி என்பது யாருடைய வாழும் நெறி ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். 52வது கொஸ்டின், நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு டேஸ் என்று பெயர். சரியான விடை ஆப்ஷன் பி, போரடித்தல். 53வது கொஸ்டின், காயிதே மில்லத் டேஸ் முதல் டேஸ் வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். காயிதே மில்லத் எத்தனை ஆண்டுகள் முதல் எத்தனை ஆண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார்? சரியான விடை ஆப்ஷன் 1946 to 1952. 54வது கொஸ்டின், வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதே வழிமொழிந்தவர் யார்? வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, காந்தியடிகள். 55வது கொஸ்டின், தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அண்ணா. 56வது கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் சரியானவை எது? நாமக்கல் கவிஞருடைய நூல். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. சரியான விடை ஆப்ஷன் டி, இது எல்லாமே நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் தான். இன்னொரு தடவை சொல்கிறேன், மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. 57வது கொஸ்டின், திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பை கொண்ட நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, நாலடியார். ஸோ நாலடியார்லையும் பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம் போன்று முப்பால் பகுப்பு கொண்ட நூலாக திகழ்கிறது. 58வது கொஸ்டின், வானம் ஊன்றிய மதலைப் போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடலை இயற்றியவர் யார்? வானம் ஊன்றிய மதலைப் போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி என்ற பாடலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 59வது கொஸ்டின், பலப்பட்டை சொக்கநாதர் புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள யாரை தரிசித்தார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, காந்திமதி தாய். 60வது கொஸ்டின், பாரதியார் பிறந்த இடம் எது? பாரதியார் பிறந்த இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, எட்டயபுரம். 61வது கொஸ்டின், வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கண்ணதாசன். 62வது கொஸ்டின், தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருநெல்வேலி. 63வது கொஸ்டின், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். 64வது கொஸ்டின், ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். 65வது கொஸ்டின், நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். 66வது கொஸ்டின், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பழமொழி 400. 67வது கொஸ்டின், ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று தேகுரி ஆற்று வெள்ளம் நாளை வரத்தோற்று தேகுரி மழையால மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி முக்குடல் பல்லு. 68வது கொஸ்டின், கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, காகிதம் எண்ண பயின்ற தூய வளனார் கல்லூரி திருச்சியில் உள்ளது. கூற்று 2, கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காயிதத் மில்லத். ஸோ இது சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 69வது கொஸ்டின், இதுவும் கூற்று தான். கூற்று 1, திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. கூற்று 2, திருக்குறளில் அதிகாரத்திற்கு 10 குறட்பாட்கள் வீதம் 1330 குறட்பாட்கள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 70வது கொஸ்டின், கழுகு மலையில் இருக்கும் கடவுள் யார்? கழுகு மலையில் இருக்கும் கடவுள் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி முருகன். 71வது கொஸ்டின், மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி முன்றுடை அரையனார். 72வது கொஸ்டின், இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். 73வது கொஸ்டின், வைப்புடி கோட்படா வாய்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செடின்வல்லார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? வைப்புடி கோட்படா வாய்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செடின்வல்லார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலடியார். 74வது கொஸ்டின், நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன? நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி வாய்மொழி இலக்கியம். 75வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் எட்டயபுரம் இருக்கிறது. ஆப்ஷன் பி, கடிகை முத்துப்புலவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆப்ஷன் சி, தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம்தான் சீவலவேரி என்கிற முக்குடலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். 76வது கொஸ்டின், நம்மாழ்வார் அவதரித்த தலம் எது? நம்மாழ்வார் அவதரித்த தலம். சரியான விடை ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி. 77வது கொஸ்டின், திருவாய் மொழியை இயற்றியவர் யார்? திருவாய் மொழியை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். 78வது கொஸ்டின், பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நம்மாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு என்ற பாடலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி நமச்சிவாய புலவர். 79வது கொஸ்டின், குன்றங்குடி அடிகளார் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். இப்போ எல்லா ஆப்ஷன் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. மக்கள் பணியையே இறைபணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றங்குடி அடிகளார். குன்றங்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். 80வது கொஸ்டின், குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் சி திருக்கூடராசப்ப கவிராயர். 81வது கொஸ்டின், திருக்குறளில் உள்ள அதிகாரங்களில் சரியாக பொருந்தியுள்ள இணை எது? ஸோ அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25 கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். 82வது கொஸ்டின், கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ காயிதம் இல்லத். 83வது கொஸ்டின், திருப்புகழை பாடியவர் யார்? திருப்புகழை பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி அருணகிரிநாதர். 84வது கொஸ்டின், தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி டி.கே. சிதம்பரநாதர். 85வது கொஸ்டின், காகிதம் இல்லத்தின் இயற்பெயர் என்ன? காகிதம் இல்லத்தின் இயற்பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி முகமது இஸ்மாயில். 86வது கொஸ்டின், இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் என்ற பாடல் இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கண்ணதாசன். 87வது கொஸ்டின், கூற்று 1, சங்கரன்கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவைநல்லூர். இதற்கு கரிவலம் வந்த நல்லூர் என்ற பெயரும் உள்ளது. கூற்று 2, கரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களை பாடியிருக்கிறார். சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் உள்ளது, அதுதான் கருவைநல்லூர். இதற்கு கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களையும் பாடியிருக்காரு. 88வது கொஸ்டின், வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை எடுத்து கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள். 89வது கொஸ்டின், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன். 90வது கொஸ்டின், டி.கே. சிதம்பரநாதர் எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார்? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், மலர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். சரியான விடை ஆப்ஷன் டி 3மே சரிதான். டி.கே. சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி என்றும், தமிழிசை காவலர், மலர்தமிழ் ஆர்வலர் என்றும், குற்றால முனிவர் என்றும் புகழப்படுகிறார். 91வது கொஸ்டின், ஒப்புரவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி உழைப்பு. 92வது கொஸ்டின், கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார்? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் தான் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுகிறார். 93வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சங்கரன் கோயில் அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த பாடலை பாடியவர் அழகிய சொக்கநாதர். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் குற்றாலம் வந்தார். பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. ஸோ எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 94வது கொஸ்டின், நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். 95வது கொஸ்டின், வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையால் தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சரியான விடை ஆப்ஷன் பி உவமை அணி. 96வது கொஸ்டின், உற்றாரே யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரே யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் பாடியவர் யார்?
உற்றாரே யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரே யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, மாணிக்க வாசகர். 97வது கொஸ்டின், வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. சரியான விடை ஆப்ஷன் ஏ, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. 98வது கொஸ்டின், கையிலை என்னும் அடைமலுக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மழை அம்மே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, குற்றால குறவஞ்சி. 99வது கொஸ்டின், ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர்? சரியான விடை ஆப்ஷன் டி, ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னா, வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம். 100வது கொஸ்டின், குன்றங்குடி அடிகளார் நடத்திய இதழ்களில் சரியானது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, அருளோசையும் அறிக அறிவியலும் தான் குன்றங்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள். அப்போ தென்மொழி இது யாருடைய இதழ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் உங்களுக்கு வீடியோ வந்துடும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.